ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நாள் மெய்ப்பணி சத்தம் ஒரு மிஷினரி குறித்து பார்க்கலாம். இங்கிலாந்துலேருந்து வந்த மிஷினரி 1823 அந்த வருடத்தில் வந்த ஒரு மிஷினரி. இந்தியாவுக்கு சில வருடங்களுக்கு 1800 அந்த காலங்களில் வந்து நிறைய மிஷினரிஸ் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. அப்படி வந்த ஒரு பிஷப் தான், ஒரு ஊழியர் தான் பிஷப் ஹீபர். அவர் வந்து பார்த்திங்கன்னா லம்பாக் அப்படிங்கிற இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்தியாவை நோக்கி எதிர்நோக்கி வந்தார். போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் நிறைய கிரியை செய்ய ஆரம்பித்தார். அநேகருக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அநேகரை கிறிஸ்துவனை நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் சென்னை வெப்பேரியில் இருக்கிற ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். யாருன்னா பிஷப் ஹீபர் அவர் கட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியத்து நிமித்தமாக நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. தூய தூய தூயா அப்படிங்கிற ஒரு பழைய பாடல், சர்வ வல்லநாதான்கிற ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார். பாருங்கள், ஒரு இங்கிலாந்துலேருந்து வந்து இந்திய தேசத்தில் தமிழை கற்றுக்கிட்டு பாட்டு எழுதியிருக்கார். நல்ல ஒரு சிறந்த கவிஞர். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு 11 பாடல் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் நல்ல ஹிட் சாங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஊழியத்தில் கர்த்தர் பலமான காரியத்தை செய்திருக்கிறார். அநேகரை தேவன் அன்றைக்கு நடத்தியிருக்கிறார். நம்ம சென்னையில் அதான் மகிழ்ச்சியில் அவங்க எங்கேருந்தோ வந்து அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம். நம்ம இங்கே இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம், கர்த்தரால் சத்தியத்தை நடத்தப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். கொஞ்ச நாள் கிறிஸ்டியன் வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அநேக பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டோமா, தூங்கணுமா, சர்ச்சுக்கு போனோமா, அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை முடிச்சு அப்படின்னு. கிறிஸ்தவ வாழ்க்கை அதுவல்ல, சீஷத்துவம். சத்தியத்தை கேட்டவனால உறங்க முடியாது. அந்த கேட்ட சத்தியத்தை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போசுவோம். அப்போ தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிஷப் ஹீபருக்காக ஸ்தோத்திரம். அப்போ அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே, உண்மை அறிந்த மக்கள் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க, உங்களுடைய பணியை விஸ்தாரமாய் செய்ய, வேகமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. அதுக்கு தக்க ஞான அறிவு புத்தி கொடுங்க. பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்னு சொன்னார். இந்த நாளில் தீர்மானம் எடுப்பாங்கன்னா கர்த்தர் அவர்களுக்கு அதை தந்தருள்வீராக. அந்த கிருபையை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye-bye.